ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிஎட் கமிஷன் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். கமிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ரொட்டேட்டிங் போர்டுக்கு அந்த கிளிப்பு கிடைக்கல, அதனால் ஊசி நூலில் கோர்த்து அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்ல, நம்ம மூலையும் கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு என்ன நானே பாராட்டிக்கிட்டேன். அப்புறம் தான் குரூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருமே நீட்டாக ப்ராப்பராக கொண்டு போட்டு அதில் நெட்பன் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே கடகடன்னு போய் கடையிலேருந்து அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஹேர் டூ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி ட்ரா பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பொட்டு வச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆவீங்க. மேபி அது லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா இருந்தாலும் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னோடய பொண்ணு எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டா. அவளுக்குமே நல்லா தெரியுது, அம்மா டெய்லி இதே தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. சம்திங் ஷீ இஸ் கோயிங் டு ரைட் எனி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணிட்டாளாட்டா இருக்குது. ஸோ அவளுமே எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னான். இப்போ காலேஜ் ரீச் ஆகிட்டேன். எல்லாருமே அவசர அவசரமாக தூக்கிட்டு எல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தான் லேட்டோ அப்படின்னு தோணுச்சு. அங்கே போய் பார்த்தா ஓரளவுக்கு அசம்பிள் ஆகியிருந்தாங்க. நானுமே என்னோடய திங்ஸ் எல்லாமே என்னோடய ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இங்கே எப்படின்னா, நம்ம போனோடனே நம்மளோட டேபிளில் வந்து நம்மளோட நம்பர் இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரோட லாஸ்ட் 2 நம்பர்ஸ் தான் நம்மளோட ரோல் நம்பர். அது இருக்கும். அது எந்த இடத்துல நம்மளோட நம்பர் இருக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ரெக்கார்டில் இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே முடிச்சுக்கிட்டோம். இப்போ இவங்க என்னோட ஸ்ட்ரைட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே கேட்டுக்கிட்டோம், எப்படி பண்ணிங்க என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறத அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நானுமே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. இப்போது நான் சொல்ல போகிறேன் என்னென்ன கேட்டாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து 1 to 5 ரெடியாக இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. 51லேருந்து 55 ரெடியாக இருங்க அப்படின்னாங்க. இன்பிட்வீனில் தான் நான் வருவேன். தட் இஸ் ஃப்ரம் 10 to 20 ஒரு நம்பர் என்னோட ரோல் நம்பர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 6லேருந்து 10 உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ 6 வந்து கிளாஸ் எடுக்கணும். ரிமைனிங் 4 மெம்பர்ஸும் நமக்கு முன்னால் அதே வைவா ரூமில் தான் இருப்பாங்க. அந்த 4 மெம்பர்ஸையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். சைடில் வந்து எக்ஸ்டர்னல் இருப்பாங்க. இப்போது நம்ம டீச் பண்ண போகும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், க்ரீட் பண்ணுவோம், வார்ம் அப் செஷன் கொடுப்போம். தென் ஸ்டூடெண்ட்ஸோட வாயிலிருந்தே நம்ம எடுக்க போகிற டைட்டில் வந்து கொண்டு வருவோம். இதுதான் நீங்கள் அங்கே இருக்கிற ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் டீச் பண்ண போகிற ஸ்மால் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வைவா. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போல்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லா வைவா ஏரியாலாம் இருக்கிறது தான். நம்ம கொஞ்சம் திணறி ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. என்னோட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes தான் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutesல ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்